ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் மீ. இப்படி நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஓவர் தி டிவைன் ரிலேம்ல சீசன் 1ல எபிசோட் 2 பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் இருக்கும், அதை செக் பண்ணிட்டு இது பாருங்க. அப்படிதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படிதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. யாருனே தெரியாத சில பேர் ஒரு செட்டையே அழிச்சிருப்பாங்க. அது நடந்து 3 நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு போயிருப்பான். ஆனா அப்போ அங்க செத்து போன எல்லாரையுமே அப்புறப்படுத்திட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அங்க உள்ள ஜென்ரலோட ஆவி மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கும். சோ இது ஹீரோவும் ஹீரோட மாஸ்டரும் சேர்ந்து ஒரு தாவோயிஸ்டா அதை தடுக்க போயிருப்பாங்க. ஆனா அந்த ஜென்ரல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால ஹீரோட மாஸ்டரே அது கண்ட்ரோல் எடுத்து நம்ம ஹீரோவையும் லெங்கையும் போட்டுதல பாத்துருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோவோட இன்னர்சில ஏதோ ஒரு வேர்ல்டுக்கு அவன் போற மாதிரியும் அங்க இருக்கிற லேடி நம்ம ஹீரோவை கொன்னு போட்ட மாதிரியும் கிட்டத்தட்ட அவன் ரீபான் வான மாதிரி அந்த இடத்துல உணர்ந்திருப்பான். அப்படியே அந்த மாஸ்டரை போட்டு தனது மட்டும் இல்லாம என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே குழப்பத்துல தான் இருந்திருப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல做神国之兆，诛杀祸国妖女，神祖娘娘已然复出，下一个就轮到你了。அம்மா உங்களை கொன்னதுக்கு நான் பழி வாங்கியே ஆவேன் அப்படின்னு இந்த பொண்ணு எல்லாருமே கொண்டுட்டு நிக்கவும் இப்ப சீன் கட் ஆயிருது. நம்ம ஹீரோ தான் எதையோ சமைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் லெங்குமே முழிச்சு பார்த்தா அவளுக்கு அவன் மாஸ்டர் பேயா மாறினது தான் ஞாபகம் வருது. அது ரொம்ப அவளை கஷ்டப்படுத்தி அவ கத்திடவும் ஹீரோவை பார்த்தா அவன் எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம இருக்கான். சோ மாஸ்டர் என்ன ஆனாரு அப்படின்னு லெங் கேட்கவும் அவர் செத்துட்டாரு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் சரி நம்ம எப்படி தப்பிச்சோம் அப்படின்னு லெங் கேட்கவும் ஒருவேளை நம்மளுக்கு லக் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஹீரோ வேண்டாம் வெறுப்பா பதில் சொல்லிட்டு இருக்கவும் லெங்குக்கு தான் அது ஒரு மாதிரி இருக்கு. சரி இந்தா உன்னோட மெடிசன் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோ கொடுத்துட்டு போகவும் லெங்குக்கு ஹீரோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் எதுக்காகன்னு ஹீரோ கேட்கறான். இல்ல அன்னைக்கு நான் தான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன், அதை நினைச்சு நீ எந்த ஒரு கவலையும் படாம இருக்க அப்படின்னு லெங் கேட்கவும் இல்ல எனக்கு நிறைய மறந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா உனக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு லெங் கேட்கவும் எனக்கு ஞாபகம் இருக்கு அவ என்ன கொன்னுட்டா அப்படிங்கறது ஹீரோ நினைச்சிட்டு எப்பவுமே என்ன சுத்தி கத்திக்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்பனா நீ என்ன காயப்படுத்துவியா அப்படின்னு லெங் கேட்கவும் அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்பனா உங்களை பார்க்கவே எனக்கு இப்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுது அப்படின்னு லெங் சொல்லவும் ஏய் இப்பதான் சொன்னேன் நான் உன் சீனியர்னு, அப்ப ஏன் இந்த மாதிரி சந்தேகப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இல்ல நீங்க அவன் இல்ல அப்படின்னு இவ சொல்லவும் அப்படின்னா சரி இங்க இருக்க அலமாரிக்கு பின்னாடி ரகசியமான ஒரு வார்த்தை எழுதி இருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் என்னன்னு லெங் கேட்கிறா. அது மாஸ்டரோட பணத்தை பத்துது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கவும் லெங்குக்கு தான் இன்னுமே குழப்பமா இருக்கு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு செத்து போனவங்களை கண்டிப்பா உயிரோட கொண்டு வர முடியாது, இருந்தாலும் இந்த சோவோ ஸ்டேட்ல நான் ரீபான் ஆயிருக்கணும். ஸோ இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கவலைப்படாதா இருந்தாலும் நான் எப்பவும் உனக்கு சீனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அங்கேயும் இல்ல யார் நீ அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வரவும் இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேஜை காட்டுறா. சோ மெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலை வாங்குறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு நேரா அந்த டெம்பிளுக்கு முன்னாடி போய் என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் எல்லாரையுமே ஏமாத்திட்டேன் அப்படின்னு வருத்தப்படவும் ஏசியா நீ எதுக்காக ஃபீல் பண்ற அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆனா சீன் கட் ஆயிட்டு இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோவை காட்டவும் சீனியர் சீக்கிரமா நம்ம லென்கி சிட்டிக்கு போயாகணும் அப்படின்னு லெங் கேட்கவும் சரி ஆனா சாவோ ஸ்டேட் ரொம்ப வித்தியாசமானது. சோ இங்க உடம்பு அழிஞ்சு போனாலும் அவங்களோட ஆன்மா அழியாது, அது எதுக்காக திரும்பவும் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் நீங்க எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு லெங் சொல்லவும் அதுதான் எல்லாருமே சோலை வச்சுதானே வாழ்றாங்க, ஒருவேளை ஒரு சோல் அது ஒரு எல்லையை மீறி ஒருத்தங்களை அட்டாக் பண்ணா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை அந்த சோலால வாழ முடியும் அப்படின்னு ஹீரோ இன்னுமே புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இப்ப சீனை கட் ஆயிட்டு வேற இடத்த காட்டுறாங்க. ஷியாங் 3 வருஷம் ஆயிருக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு ஒரு வயசானவர் கேட்குவோம். உங்களுக்கும் ரொம்ப வயசாயிருச்சு போலீங்க அப்படின்னு ஷியாங் கேட்குவோம். ஏய் அவசரப்பட்டு சொல்லாதம்மா நான் தான் இன்னும் இந்த சாவோ சிட்டியோட ப்ரிசெப்டரா இருக்கேன். ஸோ என்ன பண்ண சொல்றேன் இந்த சாவோக்கும் வயசாகுது எனக்கும் அதே தானே அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லவும் சரி 20 நாளைக்கு முன்னாடி என்னோட அம்மாவை கென்யூ பேலஸ்ல சுத்தி வளைச்சிட்டாங்க நீ அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஷியாங் கடுப்புல கேட்கவும் ஆமா அவங்க எய்னஸை கொண்டுட்டாங்க, அந்த இடத்துல விதியை மீறி என்னால என்னதான் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு இந்த வயசானவர் அழுகவும் எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு ஷியாங் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும் திரும்பவுமே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. சரி உன்னோட மாஸ்டர் இறந்துட்டாரு இப்போதைக்கு இந்த பணத்தை எடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு இவர் பணம் கொடுக்கவும் ஆமா உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இந்த ஊரே இப்ப பயத்துல நடங்கிட்டு இருக்கு, நிறைய கல்டிவேஷன் மாஸ்டர்ஸையுமே அது பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு இவர் சொல்லவும் சரி என்னால சரி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்கவும் தம்பி உனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயசு வரலப்பா அப்படின்னு இவர் சொல்லுவான். ஆமா நேத்து நைட்டு அந்த சோளுங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சுல அது போதாதுன்னு அது நேத்து நைட்டு கூட ஒருத்தரை கொண்டிருக்கல அப்படின்னு ஹீரோ கேட்கவும் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு இவர் கேட்கவும் இதெல்லாம் ட்ரிக் தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அது சரிதான்
அப்ப நீ என் பின்னாடியே வா அப்படின்னு இவரு ஹீரோவை எங்கேயோ கூட்டு போறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் செத்து போய் கிடக்கவும் இவர் அஞ்சாதான் செத்துருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி செத்தவங்களும் அதே மாதிரி நெத்தியில ஒரு சிம்பிளோட தான் செத்துருக்காங்க அப்படின்னு இவர் சொல்லவும், சரி இந்த பேலஸ்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், தயவு செஞ்சு அந்த கோஸ்ட்டை மட்டும் கரெக்டரியா, எதுக்காக இவ்வளவு கேள்வி கேட்டு கிடக்குற அப்படின்னு இவர் சொல்லவும், இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அந்த இடத்துல வித்தியாசமா ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதே நேரத்தில் இந்த மாஸ்டர் வூடோ அப்படிங்கிற ஆள் தான் திரும்பவும் இங்க வந்திருக்காரு. நீங்க எதுக்காக இப்ப வந்தீங்க அப்படின்லாம் இவங்க தலை வணங்கவும், ஜெனரல் சிவா வாங்க ஒரு வித்தியாசமான டெத் அடைஞ்சாரு. ஸோ ஏதாவது சுயோனியக்காரி தான் இதுக்கெல்லாம் காரணமானு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஊடோங்கிறவர் சொல்லவும், தயவு செஞ்சு இதை சரி பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. மசாங் கோஸ்ட் இவனை அன்னைக்கே தோக்கடிச்சிட்டேன், திரும்பவும் இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு இந்த ஊடோ மாஸ்டர் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த மசாங் கோஸ்ட்னா என்ன அப்படின்னு லெங் கேட்கவும், இது ஒரு லெஜெண்டரி டீமன் பேர்டு. ஆனா இது சில பேர் ரெட் ஃபெதர் இன் த மவுண்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபீனிக்ஸோட ரத்தம் பட்டதுக்கு அப்புறம் தான் உருமாறினதா சொல்லுவாங்க. ஃபெர்மிலின் கோஸ்டோடையுமே அதுக்கு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கவும், சரி அந்த பொண்ணு யாரு அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஸோ ஹைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தலை வணங்கவும், சரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஷியாங் கேட்கவும், இதுல பார்த்துட்டு லெங்குக்கு ஜாவோ ஷியாங்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த எம்பரர் இவளை கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இவளோட பவர் என்ன மாசா இருந்தது மட்டும் இல்லாம இவளுக்காக தான் இந்த ஜெயட் பேலஸே கட்டியிருக்காங்களாம். ஆனா மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இவ ஒரு இல்லீகல் சன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிங்குமே செத்துருக்காங்க, அப்படியே இவளுமே காணாம போயிருக்கா அப்படிங்கறது லெங் சொல்லிட்டு, இவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவும், நீங்க ரிட்டர்ன் ஆனதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், 20 நாளைக்கு முன்னாடி லார்ட் சாங் எங்க இருந்தாரு அப்படின்னு சியாங் கேட்கவும், அது எங்களுக்கு இப்போதைக்கு அதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லவும், ஏன் அப்படின்னு சியாங் கேட்கிறா. இந்த ஜோ ஸ்டேட்டை ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தோக்கடிச்சிட்டாங்க, மக்கள் தான் இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா நீங்க எங்கேயோ போயிட்டு இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னு இவர் கோவத்துல கேட்கவும், என்னோட அம்மா தான் இதை பாதுகாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சாங் சொல்லவும், அப்படியா இது மக்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படின்னு இவர் சொல்லவும், சரி உனக்கு எதுவுமே தெரியலனா எது சரி தப்புன்னு இப்ப மட்டும் என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு ஷியாங் கேட்கவும், ஓ அவ்வளவுதான் உங்க அக்கறையா, இந்த ஜாவ் ஸ்டேட் ஆல்ரெடி குவோ ஸ்டேட்டோட போருக்கு போனோம், அதனால நிறைய சோல்ஜர்ஸ் நாங்க இழந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா தான் அவனுங்க அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இவர் கோவத்துல சொல்லவும், சரி இப்ப என்னோட அம்மா உடல் எங்க இருக்கு அப்படின்னு ஷியாங் கேட்கவும், யாராலையும் அங்க தப்பிக்க முடியல அப்படின்னு இவர் சொல்லவும், சரி இப்போதைக்கு நான் உன்ன சும்மா விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஷியாங் அங்க இருந்து கிளம்பும் போது கூட நம்ம ஹீரோ ஒரு லுக் விட்டுட்டு தான் போறா. சரிப்பா தம்பி இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம், கொடுத்த காசோட கிளம்பி போயிரு அப்படின்னு இவர் சொல்லுவோம். எங்கேயுமே ஹீரோவை கூப்பிடுறா, ஏய் நில்லுங்க அது நீ தானே அந்த சோ சுக் சாங் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோ கேட்கவும், நீ இங்க என்ன செய்யற அப்படின்னு இவர் கேட்கிறாரு. என்னோட ஒய்ஃபை ஒரு ஈவில் ஸ்பிரிட் கட்டுப்படுத்திட்டு இருக்கு, உங்களால என்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு இவர் கேட்கவும், என்னடா சொல்ற, உன் ஒய்ஃப் அந்த ஜோவோ சிங்கர் கிட்ட தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா, சோ திரும்பவும் அவ கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கதை சொல்றியா அப்படின்னு இவர் கேட்கவும், நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதாவது சீன் கட் ஆயிட்டு ஏதோ ஒரு இடத்த காட்டுவான், அங்க ஒரு வயசானவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் அந்த கோஸ்ட்டுக்கு நான் காட்டுல போடுறேன் ஒழுங்கா அமைதியா நில்லுடி அப்படின்னு புலம்பவும், தகாலி யாரா நீன்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் அடிச்சு விட்டுருது. அப்படியே லெங்கு தான் சீரியஸா இதை பார்த்துட்டு உள்ள வரவும், என்னதான்டா உனக்கு வேணும், திரும்ப எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு அந்த லேடி கேட்டு, அப்படியே இந்த பையன் என்ன நல்லா இருக்கானே அப்படின்னு இந்த லேடி சொல்லிட்டு கிடக்கவும், சரி எனக்கு ஒரு காயினை கொடு அப்படின்னு ஹீரோ வாங்கிட்டு அவங்க லைட்டா காட்டி மிரட்டி விட்டுருவோம். அவளுமே அதை புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா உடம்பு இப்பதான் எனக்கு நல்லா ஆயிருச்சு அப்படின்னு இந்த லேடி சொல்லுவோம், உண்மையாவே ஒய்ஃப் சரியாயிட்டா, உங்களுக்கு நான் எப்படி தேங்க் பண்ண போறேன்னு தெரியலங்க அப்படின்னு இவரு பாசத்தை புளியவும், எங்களை நீங்க இங்கேயே ஸ்டே பண்ண அலோ பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அப்படியே நைட் ஆயிட்ட ஹீரோ அந்த லேடி மேல ஏதோ ஒரு சீலை வைக்கிறான். எதுக்காக இப்ப நீ இவ்வளவு ரூடா இருக்க, அது போதாதுன்னு நடு ராத்திரில என் ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு அந்த லேடி கேட்கவும், தயவு செஞ்சு ஹைனஸை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், என்ன யாரை பத்தி நீ பேசுற அப்படின்னு லேடி கேட்கவும், நான் காலைல தான் அவளை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி அவ உன்னோட எஜமானதா இருந்திருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு இந்த லேடி கேட்கவும், அப்பனா சரி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நான் போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறேன், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க போட்ட ஆக்டிங்லாம் அப்ப அவருக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ இவங்களை மிரட்டிட்டு இருக்கவும், இவ எதுக்குமே அசற மாதிரி இல்ல, உடனே ஒரு கத்திரி தூக்கி கண்ணு மேல வச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த ஒரு எபிசோட்ல தான் நிறைய விஷயம் எனக்கே புரிஞ்சிருக்கு, உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்புறம் எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு ரீஇன்கார்னேட், ஆனா கால கொடுமை என்னன்னா அங்க இருக்கிற ஹீரோ செத்துட்டான், இங்க இருக்கிற ஹீரோ சாகர் நிலைமைக்கு போனோம்னா அவனோட சோல் நம்ம ஹீரோட பாடிக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ ஓவர் பவரா ஆன மாதிரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த ஸ்பிரிட்டை பத்தி இவங்க பேசுறது எதுவுமே எனக்கு இன்னும் விளங்கல. கண்டிப்பா கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்துடும். ஏன் அப்படின்னா அவனுங்களே அவ்வளவு தெளிவாலாம் சொல்லல, ஒரு 4-5 எபிசோட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெளிவா வரும் போல. ஸோ உங்களுக்குமே நான் பாக்குற மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தானே இந்த அனிமே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அதுவும் அந்த ஹைனஸ் ஆன அந்த ஷியாங் அவ இந்த கண்ட்ரியை விட்டு போறதுக்கு முன்னாடி, ஸோ அவ கண்ட்ரியை விட்டு போனதுக்கு அப்புறம் 3 வருஷமா இவனுங்க போர் செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல இவனுங்க கிட்ட இருந்த ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ் எல்லாம் காவுக்கு விட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் மற்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்க இவங்களை வந்து அட்டாக் பண்ணி போட்டே தள்ளிடுறானுங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷியாங்குங்கிறவ பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனா ஹீரோ எதுக்காகவோ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போறதுங்கிறது எனக்கும் தெரியல. என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.